सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां शङ्करं शङ्कराचार्यं केशवं पादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः। ऐङ्कारग्रीङ्कारसहस्रयुध्ये श्रीङ्कारकूटार्थमहाविभूता ओंकारमर्मप्रतिपादिनीभ्यां नमो नमः श्रीगुरुपादुकाभ्यां धनं तरुं कल्வி தரும் ஒரு நாளும் தளர்வரியாய் மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமெல்லாம் இனம் தரும் நல்லவையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே தனங் தரும் பூங்குழலால் அபிராமிகளை கண்களே ககாராதி ஓரைந்தும் காணிய பொன்மை ககாராதி ஓராரும் அர்த்தமே போலும் சகாராதி ஓர் நான்கும் தான் சுத்த வெண்மை சகாராதி மூமித்தே காமிய மூர்த்தியே. எல்லாருக்கும் நமஸ்காரம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமோ நமஹ. சென்ற வாரம் வெள்ளிக்கிழமையன்று ஸ்ரீசக்கரத்தோட வர்ணனை நம்ம சிந்தித்தோம். கரெக்டோ? ஸ்ரீசக்கரத்தோட இந்த புலி விவரங்கள் எப்படி எப்படியோ இருக்கிறதோ அந்த விவரங்களாய் சிந்திச்சு இன்று நாம் 12வது ஸ்லோகத்தை சிந்திப்போம் சௌந்தரிய லகரியிலிருந்து. இதில் அம்பாலோட அழகை வர்ணிக்கிறா. அழகை வர்ணிக்கல, அந்த அழகை என்னென்ன பலன்களை கொடுக்குதுன்னு பார்க்குறா. அவர் அம்பாலோட அழகு இருக்கிற அந்த அழகை தரிசனம் பண்ணாவே மோட்ச பிராப்தி அப்படின்னு சொல்லி இதில் மறைமுகமாக இவர் சங்கரர் இந்த இடத்துல பதிவு செய்கிறார். ஃபஸ்ட்டு இந்த ஸ்லோகத்தை நாம் பார்ப்போமாக. त्वदीयं सौन्दर्यं तहिनगिरिकन्ये तुलयितुं कवीन्द्राकल्भन्ते कथमभिविरञ्जि प्रहृदयः यथा लोकौत्सुक्या तमरललनायान्ति मनसा तभोभिर्दुष्प्रभाभामि गिरिशशायुज्य பதவி. அதாவது துகினகிரி கன்யே, இது என்னன்னா இல்லை என்ன துகினகிரி கன்யேன்ற இமயத்வஜ புத்ரி. யார் இமயத்வஜனோட புத்ரி? அம்பாள் இமயகிரி ராஜனுக்கு மலையத்துவசன் இமயத்வஜன் இமயகிரி இமகிரி தனையே ஏமலத்தே பாட்டே வருது பாருங்க. அது மாதிரியே மலையத்வஜனோட மகள் யார்? பார்வதி. அந்த பார்வதி சொல்ற இந்த பார்வதி இருக்கிறாளானோ இமயகிரி ராஜனோட பெண்ணை பல பேர் ரிஷிகள், கவிசிரேஷ்டர்கள், ஞானாதி போதிகள், மகா ஞானி, அதுக்கப்புறம் இசை ஜாம்பவான்கள் எல்லாரும் அம்பாலை கவி செய்கிறாளாம்மா. அது மட்டும் இல்லை, இவ எல்லாமே கவி செய்கிறா. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வேறொருத்த கவி பண்ணுறாளாம்மா. யாருன்னா கபீந்திரா கல்பந்தே கதமபிவிரஞ்சி பிரபருதயா. கவிசிரேஷ்டர்கள் இப்போ இருக்க ரிஷி மகான்களுக்கு, அதுக்கப்புறம் ஞானிகளுக்கு, அதுக்கப்புறம் இசைத்தன்மை உடையவாளுக்கு, அவளுக்கா சிரேஷ்டர்களானவ யாருன்னா விரஞ்சினா எல்லாரும் தெரியார், பிரம்மா. என்னது? சரஸ்வதி வல்லபமாகிய கல்பந்தே கதமபி விரஞ்சி பிரவர்த்தே. அவன் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி பிரம்மா சரஸ்வதி பாலா இருக்கிறாள் கவி. பிரம்மா அற்புதமான கலை, சரஸ்வதி ஆயர்கலை 64க்கும் அதிபதி. அவளோட பாரியா நல்ல சிரேஷ்டமாக தானே இருப்பா. அதே மாதிரியானா
இந்த எப்படி இந்த பிரம்மா வந்து சகல கலைக்கும் சிரேஷ்டனாக இருக்கிறான். அந்த சிரேஷ்டன் வந்து தான் கவி திறமையை வந்து யார் மேலே காமிக்கிறான்னா அம்பாள் மேல் காமிக்கிறார். யார் மேலே காமிக்கிறா? இமயகிரி. இதா துகினகிரி கண்ய இமயத்வஜன் மகளை பார்த்து இவன் கவி பண்ணிட்டுருக்கிறான். யார்? விரஞ்சி கவி பண்ணுகிறான். என்னத்த கவி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். த்வத்தீயம் சௌந்தர்யம். அதாவது அந்த துகினகிரி கன்யை இருக்கிறால இமயத்வஜன் மகள், அந்த மகள் தான் த்வத்தீயம், அவளுடைய அழக, அதான் சௌந்தர்யம். இமயகிரி அரசனோட மகளாகிய பார்வதியின் அழகை வந்து அப்படியே கற்பனை நயமாக பாடுகிறாராமா. யார் பாடுகிறார்? பிரம்மா பாடிட்டு இருக்கிறார். சரி, பிரம்மா படிச்சுட்டு இருக்கிறார். ஓகே, அந்த பாடிண்டே இருக்கிறார். அம்பாளை புகழ்ந்து இவ இப்படி அழகாக இருக்கிறாள், அவள் கையில் பாசம் குஷம் வச்சுருக்கிறாள், இவள் கண்ணை பார்த்து அப்படியே மீன் போன்ற கண், அவள் அப்படியே அந்த கண்ணில் வந்து இந்த சூரியன் சந்திரனோட ஜுவாலை அப்படி வந்து பிரகாசிக்கும். அந்த அம்பாலோட முகம் ஜுவாலை இருக்க அப்பயே ஐஸ்வர்யம் கொட்டும், தேஜஸ்வியாக இருப்பா. அப்படின்னு சொல்லி புகழ்ந்துட்டே இருக்கிறான். அதே சமயத்தில் வந்து காலியாகவும் இருப்பாள், அதே சமயத்தில் அவள் வந்து கௌத்ரியாகவும் இருக்கா, அதே சமயத்தில் வந்து பிராமணியாகவும் இருக்கா, அதே சமயத்தில் வைஷ்ணவியாகவும் இருப்பா. எல்லா ஸ்வரூபமாகவும் யார் இருப்பா? மலையத்வஜன் மகளாகிய பார்வதி அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிகிட்டே போயிட்டு இருக்கா. முடியவே இல்லையாமா, போயிட்டே இருக்குதாம்மா, அவரால் நிறுத்தவே முடியலையாம்மா. அந்த அளவுக்கு வந்து போயிட்டே இருக்கா. அந்த அளவுக்கு வந்து அம்பாளோட அழகை வந்து அனுபவிச்சுட்டு இருக்காம்மா. அதே அந்த அந்த பிரம்மன் வந்து அம்பாளோட அழகை வர்ணிக்கிறான்னு, அந்த அழகை வர்ணிச்சிட்டு இருக்க ஒரு சமயத்தில் அங்கே இருக்கிற பணிபெண்களாக இருக்கும்பா, தேவிஸ்ரீகள், அதாவது தேவலோகத்தில் இருக்கிற ஸ்ரீகளாக இருக்கா. ஐயோ, இவ என்ன இவ்வளோ அழகாக இருக்கிறா. நார்மலாகவே இந்த லோகத்தில் இருக்கிறவ நம்மளோட ரெண்டு மூணு கொஞ்சம் அழகாக எடுப்பாக இருந்தாவே நம்மளுக்கு இவள் பார்த்தியா சிவப்பாக இருக்கிறா, இவள் பார்த்தியா மூக்கில் பெஷரி போட்டுருக்கிறான், நல்லா எடுப்பாக இருக்குது மூக்குக்கு, இவள் போட்டுங்க நெக்லஸ் பார்த்தியா கழுத்துக்கு நல்லா எடுப்பாக இருக்கிறது அப்படின்னு அம்பாலே வந்து சொல்லுவோம். அப்போ அம்பாள் வந்து எவ்வளோ அழகாக இருப்பா, சர்வலட்சங்காரி, சௌந்தர்யம் பொருந்திய முகம். அவள் அந்த முகத்தை வந்து ஒரு ஜனம் பார்த்தாவே போதும், நம்மகிட்ட இருக்கிற எல்லா கவலைகளும் இந்த ஒரு ஜனம் பார்க்கும்போது, போய் திருமச்சூரில் அந்த அம்பாளை பார்க்கும்போது அப்படியே அதே இடத்துல உட்காந்துடலான்னு தோணும். திருமச்சூர் லலிதாம்பிகையை தரிசனம் பண்ணும்போது, காஞ்சியில் காமாட்சியை போய் பாருங்கோ, அப்படியே அந்த அம்பாளை போய் ஜொலிச்சுட்டு இருப்பா. அவ்வளோ ஆபரணங்கள், நல்லா பெரிய கிரீடம், நடுவில் ஸ்ரீசக்கரம் பதிச்ச, நடுவில் ஒரு சக்கரம் படித்த அந்த டாலர் போட்ட ஒரு செயின், அதுக்கப்புறம் பாசம் குழு கரும்பு வில் எல்லாமே தங்க கவசத்தில், நன்னா 9 கஜம் பட்டு புடவையில். ஆனால் 9 கஜம் கட்டிவிட மாட்டா சாதாவரியா, ஆனால் படவை 9 கஜம். அந்த மாதிரி அற்புதமாக அப்படியே ஜொலிப்பு. அந்த அம்பாவை வந்து பார்த்து வர மனசே வராது, அவ்வளோ அழகு. ஒரு சிலைக்கே அவ்வளோ அழகாக இருக்கும்போது உண்மையாகவே அந்த அம்பாள் எவ்வளோ அழகாக இருப்பா. அவள் பார்த்து அங்கே இருக்கிற தேவஸ்ரீகள்னு என்னது, தேவர்களோட பணிவு பண்ணுற பெண்கள், அந்த பெண்களாக வந்து இவளை போய் நான் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி என்றாலாமா. எங்கே இருக்கிற தேவஸ்ரீகள்? பிரம்மலோகத்தில் இருக்கிற தேவஸ்ரீகள். அவள் எல்லாரும் போகிறா, சிவனை பார்க்குறா, அம்பாவை காணும். அம்பா சிவனுக்குள்ள ஐக்கியமா, சிவனுக்குள்ளே இருக்கிறாளானோ, அதனால இவ ஸ்ரீகளாக இருக்கால, நேராக போகிறா, சிவனோட கண்ணை பார்க்குறாளாமா. அந்த சிவபெருமானோட கண்ணில் வந்து மானசீகமாக அம்பாள் தெரிகிறாளாமா. அப்படி சொல்கிறா. அது என்னது? தபோபிர் துஷ்பிரபா பாமபி. அவ அந்த என்ன சொல்கிறா,
இவா வந்து அந்த மாதிரி அம்பால போய் இவ்வளோ அழகா இருக்குன்னு பிரம்மா வரைச்சிட்டு இருக்கிறாளே, அந்த அம்பால போய் நம்ம தரிசிக்கணுமே அப்படின்னு சொல்லி கைலாசத்துக்கு போறா. கைலாசில் போனால் அம்பாள் இல்லை, அம்பாள் சிவஐக்கியமா சிவனுக்குள்ள இருக்கிறா, பரமேஸ்வரனுக்குள்ள. அந்த பரமேஸ்வரனோட கண்களில் லாவது இந்த அம்பாவை நம்ம தரிசிக்க முடியாதோ, தரிசனம் செஞ்சிட முடியாதோ அப்படின்னு சொல்லி சிவனை நோக்கி தவம் பண்றாளாமா. அம்பாளை நோக்கி, அம்பாள் ஸ்வரூபமா இருக்க சிவனை நோக்கி தவம் பண்ணிட்டு இருக்கிறா. யாருன்னா இந்த தேவஸ்ரீகளா. அவ தவம் பண்ணிட்டு இருக்கிற ரச்சையில அம்பாள் வந்து இந்த சிவபெருமானோட கண்களால் தெரிகிறாளாமா. அந்த கண் வழியில அம்பாளை பார்த்தனால இவா வந்து சிவனோட ஐக்கியமாக வராளாமா. அவ வந்து அந்த அம்பாளை வந்து இந்த கண் வழியினால ஒரு க்ஷணம் வந்து அம்பாளை பார்த்த உடனேயே இவா வந்து சிவனோட ஐக்கியமாய் சிவசாயுட்சம் அடிக்கிறாளாமா. சிவசாயுட்சம் வாங்குறது எவ்வளோ பெரிய விஷயம். முக்தி பேர் சுவாமியோட கலக்கிறது என்ன சும்மாவா ஆக்கும், சுவாமியோட ஐக்கியம் மாறும். எவ்வளோ பெரிய விஷயம், யாராலையும் ஆக முடியாது. அம்பாள் ஏதாவது சொல்கிறா பாரு, அம்பாளை ஒரு ஜனம் பார்த்தா நீ சிவனோட போயிடலாம்ப்பா, சிவன்கிட்ட போனால் அதுக்கு மேலே போகிறதுக்கு இடமே கிடையாது அப்படின்ற அந்த இதே தான் வந்து அபிராமி பட்டர் வந்து அவர் 9வது பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அம்பாளோட அழகாக சொல்லுவார். கருத்தனை எந்தை தன் கண்ணன் வண்ண கனக வேற்பில் பெருத்தன பாலலும் பிள்ளைகள் நல்கி பேருள் கூர் திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலமும் அம்பும் முருத்த முரல் நீயும் அம்மே அப்படின்னு சொல்கிறான். செங்கன சிலை, அற்புதமான அந்த சிலை நீ வந்து நிற்கவே, நீ வந்து நின்றுண்டே சுவாமி இங்கே வந்து அம்பாள், அதாவது லோகத்தில் இருக்கிறவாளுக்கா தர்ம அர்த்த காம மோக்ஷாதிகள், அந்த காமம் வரிக்கு தர்மர்த்த காமம் இருக்கிற 3 சாதனத்தை நீ கொடுத்துண்டு கடைசியாக நீ வந்து நிற்கிறாய். அதான் என்ன சொல்கிற, அருத்தனை எந்தையன் கண்ணன் வண்ணன் கனகவேற்பில் பெருத்தன பால் அலும் பிள்ளைக்கு நல்கி, எல்லாமே தந்துட்ட பிள்ளைக்கு. ஒரு பிள்ளைக்கு பால் தான் வேணும், வேற என்ன வேணும், அதே தான் எல்லாத்துக்குமே. என்னென்னதான் நீ தண்ணுமோ எல்லாம் இந்த பேரருள் கூறி திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலமும் அம்பும் முருத்தன முறவுள் நீயும் அம்மே வந்து என் முன்னிற்கவேன்னு சொல்லி எல்லாமே இந்த கொடுத்துட்ட எல்லா சகல சௌபாகியம் தொண்டுட்டு ஒரே ஒரு க்ஷணம் எனக்கு முன்னாடி வாயப்பா, என் முன்னாடி வந்து நில்லையம்மா, நீங்கள் வந்து ஜகத்காரணியே, ஜெகத் மாதாவே, ஜெகத் திருஷ்டிகர்த்தியே, பஞ்சகீர்த்தினியே, எல்லாமே நீதானே, எனக்காக ஒரு க்ஷணம் ஓ திவ்யஸ்வரூபத்தை தரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சொல்கிறான். நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்றும் வணங்குவது உன் மலர்த்தால் எழுதாமறையின் ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே இமயத்து அன்று பிறந்தவளே அலியா முத்தி ஆனந்தமே. இங்கே வந்து நிற்க சொல்கிறா, என் முன்னாடி ஒரு சதம் பாப்பா இங்கே வந்துட்டு அர்த்த சொல்லி அந்த அது யானோ எந்த வார்த்தை முடிக்குதோ அதே வார்த்தையில், அதான் நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும், இப்போ இருக்கிறது இருந்தது போன இனிமேல் நடக்க போவது எல்லாமே நீ தான்ப்பா எனக்கு. இதான் நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னையே என்று வணங்குவது உன்மலர்த்தால். உன்மலர்த்தால்னா உன்னோட பாத தூளியையே நான் நித்தியம் நினைச்சுட்டு இருக்கேன், உன்னை நித்தியம் நான் சிரவணம் பண்ணிட்டு இருக்கேன், உன்னை நித்தியம் கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கேன், நித்தியம் பூஜை பண்ணிட்டு இருக்கேன், நித்தியம் சதா சர்வத்திரகாலம் ஓ பேரே சொல்லிட்டு இருக்கிறேன்னு. அம்பாலே எனக்கு அனுகிரகம் பண்ணக்கூடாதா, நான் நித்தியம் உன்னையே தானே ஜபிச்சுட்டு இருக்கிறேன், நித்தியம் வந்து இந்த திபசுந்தரி சோடசி பஞ்சதசி மந்திரம் சொல்லிகிட்டே இருக்கிறேனே, அம்பா அம்பான்னு சொல்லி ஓ பேரை தானே சொல்லிட்டு இருக்கிறேன், ஜனனி ஜெகத்தாத்ரி காமாட்சி அகிலாண்டேஸ்வரின்ற ஓ பேரையே சொல்லிட்டு இருக்கிறேனே, ஓ நாமாவளியே தான் சொல்லிட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு ஜனம் வரமாட்டி. அதான் சொல்கிறேன். வணங்குவது உன் பலத்தால் எழுதாமறையின் ஒன்று அரும்பொருளே. எழுதாமறையின் வேதத்தின் சாரம் பிரம்மஸ்வரூபியாக இருக்கா, பிரம்மமய கடைசியாக வந்து உபநிஷத்தில் வந்து ஜகத்து காரணம் பிரம்மம் தான் சத்தியான, அந்த பிரம்மம் நீதாப்பா. அருளே உமையே இமயத்தன்று பிறந்தவளே, இமயத்தில் இமயகிரிராஜனோட புத்திரின்னு சொல்லி சொல்கிறார்.
அழியா முத்தி ஆனந்தமே சொல்கிற அழியா முத்தி கம்பேர் ஆகுதா சௌந்தர்யலகரியில் தான் வந்தது அபிராமி வந்தது நிறையா பாட்டு கம்பேர் ஆகும் அதை பார்த்து எப்படி சொல்லிக்க ஃபஸ்ட்டு அம்பாலோட அழகு சங்கச்சிலையும் பரழும் அழகாக ஏற்றது முத்தி அந்த மாதிரியே நான் சுவாமியோட அழகை பார்க்குறதுக்கு தவம் இருக்கிறாளாம்மா அந்த மாதிரி இந்த அழகை பார்த்தா அந்த தெய்வ ஸ்ரீகளுக்கு சிவசாயுஜம் கிடச்சிதாம்மா அம்பாள் ஒரு ஜனம் பார்த்தா நம்ம சிவனோட ஐக்கியமாக சிவனோட ஐக்கியமானா இனிமேல் நம்மளுக்கு ஒன்றுமே வேண்டாமே சகல காரியம் வெற்றி சகல காரியம் ஜெயம் சகலமும் கிடைக்கும் சுவாமியோட சேர்ந்துட்டா எல்லாத்துக்கும் அம்பாலோட பரிபூர்ண கிருபாகடாட்சம் சித்திக்கணும்னு எல்லாம் வெல்ல மாதா திபுரசுந்தரியை நமஸ்கரிச்சுண்டு இணையாலும் பரமேஸ்வரனையும் சிந்திச்சுண்டு இந்த பதிவினை முடிப்பேனாக. ஸ்ரீமாத்ரே நமோ நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். சதா